Hello students, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே அயானிக் ஈக்குலிபிரியத்தில் எவால்வேட் யுவர் செல்ஃபில் 1 2 3 4 5 பார்த்துருக்கோம். அது ஏற்கனவே பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். தட் இஸ் எவால்வேட் யுவர் செல்ஃப் 6th ஒன்று பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசின்ட்டு 3 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் calculate pH of 10⁻⁻8m H2SO4. இதுதான் கொஷினே. இந்த சல்ஃபூரிக் ஆசிடுடைய pH என்னன்னு கேட்குறாங்க, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க H2SO4 வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் சல்ஃபேட் அயான். இப்போது H+ அயான் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ண முடியும், pH கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஃபார்முலா pH that is equal to -log of H+, அந்த ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா pH கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வேறு மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த கொஷனுக்கு pH கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். எனக்கு pH வேணும்னா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். H+ நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா H3O+ன்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேர் ஹைட்ரோனியம் அயான். ஸோ அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் H3O+ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஒரே ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ணுது, H3O+ ஆகும் SO4 ஆகும் மாறுது இல்லையா. இந்த ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது, வாட்டரை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இன் திஸ் கேஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2SO4 இஸ் வெரி லோ. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் இன்க்ளூடட். அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், H2O 2 moles தேவைப்படுது. அதாவது பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக எழுதணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா H3O+ நம்ம எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா H2SO4 இருக்குது. அப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 moles தேவைப்படும். 2 moles எடுத்தால் தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. இப்போ அதை நான் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். H2O தனியாக எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் அதில் H+ எங்கேருந்து வரும், சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து வரும். 2 H+ வரும் இல்லையா. ஏன்னா இது டைபேசிக் ஆசிட், 2 H+ கொடுக்கும். ஸோ 2 H+ நான் எடுத்துக்கிட்டேன். இதோட கம்பைன் பண்ணுறீங்க. ஒரு வாட்டர் மாலிகுல்ல அந்த ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் இருக்கும், லோன் பேர் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஒரு H+ஓட சேர்ந்து ஒரு பாண்ட் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான் H+க்கு போயிடும், இங்கே ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் வரும். ஸோ அதான் H3O+. ஸோ இந்த மாதிரி 2 H+ இருக்குது. அப்போ எனக்கு 2 வாட்டர் மாலிகுல் தேவைப்படுது. ஸோ 2 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். 2 H+ சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து வருது. அதோட கம்பைன் ஆச்சு அப்படின்னா 2 moles ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் கொடுக்கும். இது எதுலேருந்து வருது அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து வருது. ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட். ஏன் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் H+ அயான். இப்போ கான்சன்ட்ரேஷனை பற்றி பேசுவோம். ஈக்குவேஷனில் பாருங்கள், பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் இங்கே 1 mole H2SO4 இருந்தது அப்படின்னா நமக்கு 1 mole SO4 வரும். இங்கே 1 mole H2SO4 இருந்தது அப்படின்னா 2 moles ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இல்லைன்னா 2 moles ஆஃப் H+ அயான் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கான்சன்ட்ரேஷனுக்கே போகணும். இந்த ஈக்குவேஷனில் 2 moles வாட்டர் ரியாக்ட் பண்ணுது. இந்த H2SO4லேருந்து ஒரே ஒரு H2SO4, ஒரே ஒரு சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து எனக்கு 2 H+ வரும். நான் அதை தான் இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஒரு சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து 2 H+ வரும். ஸோ இந்த ரியாக்ஷன் படி ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் நான் எடுத்துக்கிறேன், 2 வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். எனக்கு 2 ஹைட்ரோனியம் அயான், ஒரு சல்ஃபேட் அயான் வருது. அப்போது நான் எப்படி எழுதணும் கான்சன்ட்ரேஷனை, இதுக்கு 10⁻⁸ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தால் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கோ, இங்கே 1னா இங்கே 2. இப்போ இங்கே 10⁻⁸ இங்கே 2 × 10⁻⁸ எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 SO4 தான் வந்திருக்கு. அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻⁸ அப்படின்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻⁸ தான். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க. இது 1 அப்படின்னா இங்கே வந்து 2 வரணும். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இங்கே வந்து 1 வரணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணணும். அடுத்ததாக நான் சொன்னேன், இதில் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அதையும் எடுத்துக்கிறோம். ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கும் போது H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷனும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா சல்ஃபூரிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது, வாட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த சொல்யூஷன் எப்படியோ நான் அதுபடி உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு.
ஆனால் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 2 moles ஆஃப் வாட்டர் ப்ளஸ் 2H ப்ளஸ் 2 moles ஆஃப் H3O ப்ளஸ் இல்லையா. இப்போ வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻⁷, H ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻8. இது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க, அதாவது சல்ஃபரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்குற H ப்ளஸ் 10⁻8 நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் இந்த கேஸில் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போது இது வந்து 2 times வருது, 2 × 10⁻8. அது இல்லாமல் அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னா 10⁻7. அதை இங்கே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? லெட்ஸ் see. 2 × 10⁻8 ப்ளஸ் 10⁻7. இப்போ 2 × 10⁻8 ப்ளஸ் 1 × 10⁻7. அதை என்ன பண்ணுறேன், அதோட ஒரு 10⁻1ஐயும் இன்ட்டு 10⁻+1ஐயும் சேர்த்துறேன். அப்படி சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு மாறாது, அதே தான் வரும். 10⁻1 இன்ட்டு 10⁻+1 இது ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப என்ன ஆகிடும், நியூட்ரல் வந்துடும். இப்போது 2 × 10⁻8 எப்படி எழுதிக்கோங்க, இந்த 10⁻7ஐயும் இந்த 10⁻1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻8 மாறிடும். அது இல்லாமல் இங்கே ஒரு 10⁻1 இருக்குது, 10⁻+1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காமனாக 10⁻8 வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டா இங்கே 2 இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கும். வெளியில் ஒரு 10 இருக்குது, அந்த 10 அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 12 வரப்போகுது. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், 1.2 × 10⁻7 எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலாவுக்கு போவோம். ஏன்னா H ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் H ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன். இதை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு pH கிடைக்க போகுது. -log 10 H3O ப்ளஸ் -log 10 H3O ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 1.2 × 10⁻7. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா, log A × B ஃபார்முலா, log A ப்ளஸ் log B ஃபார்முலா யூஸ் பண்ணணும். log A × B, log A ப்ளஸ் log B ஃபார்முலா. இதை நான் இப்படி எழுதுறேன், -log 1.2 log A ப்ளஸ் log B. இங்கே மைனஸ்ன்றது காமன் ரெண்டுத்துக்கு மேலே என்ன பண்ணுறேன், -log 10⁻7. இதுதான் log B. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் -log 1.2 இந்த -7 ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. இது இன்னொரு ஃபார்முலா, log A பவர் B is equal to B into log A. நான் log ஃபார்முலா log எப்படி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஏற்கனவே, மேக்ஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. -log 1.2 -7 × log 10. இந்த 7 முன்னாடி கொண்டு வரீங்க. ஸோ -7 ஃப்ரண்ட்டில் வருது. நமக்கு இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, சரியா, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த மைனஸ் அந்த மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. அப்போனா என்ன வந்துடும் உங்களுக்கு, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 வந்து ப்ளஸில் இருக்குது. log 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு 1, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். log 10 எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கு வேல்யூ 1. ஸோ அப்போ 7 வரும். 7 இந்த -log 1.2 அப்படியே இருக்குது. இப்போ 1.2க்கு log எப்படி எடுக்கிறது, இது 1.2ன்னு இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாக் எடுக்கும்போது 0 அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது 1.2ன்னு இருக்குது. 1 அப்படின்றது ஒரே ஒரு டிஜிட் தான், அதனால் 0 வச்சுக்கணும். இப்போ 12ல் போயிட்டு லாக் ஷீட் எடுத்து நீங்கள் லாக் பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே லாக் பார்த்து ரெடியாக வச்சுருக்கேன். 1.2க்கு நீங்கள் லாக் டேபிள் போயிடுங்க. 1.2க்கு எப்படி லாக் எடுப்பீங்க, 12 இருக்கு இல்லையா, 12 1 2 அதில் போய் பார்க்குறீங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0 ஏற்கனவே வச்சாச்சு. அப்போ 12க்கு நேரம் என்ன இருக்குது, 0792 இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். 12க்கு நேரம் 0792 அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 7 மைனஸ் வரணும் இல்லையா. ஸோ 7 - 0.0792 இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.9208 வருது. ஸோ அதுதான் ஆன்சர், pH கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அது இது புக்கில் கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இப்போது வேறு என்ன நான் இதில் கரெக்ஷன் சொல்ல போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு, அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதுவும் சொல்லிடுறேன். அது எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு அதையும் நீங்கள் கவனிச்சிக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சல்ஃபரிக் ஆசிட் 2 moles வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா 2 H3O +ம் 1 SO4 - வருதுன்னு சொன்னேன். அதை தான் இந்த ரியாக்ஷன் இப்படி எழுதியிருந்தோம். சல்ஃபரிக் ஆசிட்ல இருந்தால் 2 H+ வருது. 2 H+ எங்கேருந்து வருதுன்னா சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து. ஒரு சல்ஃபரிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா 2 moles இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 × 10⁻7 தான் எடுத்துக்கணும். ஆனால் போன ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் எடுத்திருப்போம். இங்கே பாருங்கள், 1 × 10⁻7.
ஆக்சுவலாக இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இன்வால்வ் ஆகுது. அப்போ நீங்கள் 2 தானே எடுத்துக்கணும். அதுதான் என்னோட கொஷின். ஸோ இப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத முதல்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது 1 மோல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 × 10⁻⁷ யூஸ் பண்ணணும், இதோட சேர்த்துக்கணும். ஆனால் நான் 2 மோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அப்போ இதோட 2 தானே சேர்த்தணும். 2 மோல்ஸ் ஆஃப் 10 வாட்டர் மாலிகூல் சேர்த்தணும். 2 × 10⁻⁷ சேர்த்தணும். ஸோ அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கும் போது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 2 × 10⁻⁸ அது தனி. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 மோல்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறதுனால 2 × 10⁻⁷ ஆட் பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னா அதே கேல்குலேஷன் தான் திரும்பவும் என்ன பண்ண போகிறோம். முன்ன வந்து 1 × 10⁻⁷ எழுதணும் இல்லையா? இப்போ 1க்கு பதிலாக இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டெப்பில் 2 × 10⁻⁸ இந்த 10யும் 2யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20 வந்துட போகுது. 20 × 10⁻⁸ வரப்போகுது. இப்போ நான் 10⁻⁸ காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த 2யும் இந்த 20 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 22ன்னு வரப்போகுது. ஸோ 22 × 10⁻⁸. இதை நம்ம என்ன பண்ணலாம், 2.2 × 10⁻⁷ எடுத்து எழுதிக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி அந்த pH ஃபார்முலாவுக்கு போய்க்கலாம். pH that is equal to -log10 H3O+. இதில் H3O+ ஓட கான்சன்ட்ரேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2.2 × 10⁻⁷. ஸோ இதெல்லாம் முன்னே நான் சொன்ன மாதிரி அதே ஸ்டெப்பு தான். மைனஸ் வெளியில் கொண்டு வச்சுக்கோங்க. இது log AB ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். log A + log B. அடுத்ததாக மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. -log 2.2 -log 10⁻⁷ வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் -log 2.2 இந்த -7 முன்னாடி கொண்டு வாங்க. இது ஒரு ஃபார்முலா. log A/B = B log A அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி இந்த -7 முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா -× ப்ளஸ் ஆகிடும். ஸோ +7 log 10. ஸோ முன்ன சொன்னது அந்த 1.2ன்னு இருந்துச்சு, இப்போ 2.2ன்னு இருக்குது, அவ்வளோதான். இப்போ 2.2க்கு நான் ஏற்கனவே ரெடியாக லாக் பார்த்து வச்சுருக்கேன். 2.2க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட் தான் இருக்குது. 2ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட். அப்போ சிங்கிள் டிஜிட்னா 0 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 0. இப்போ 22ல் லாக் ஷீட்டில் போய் நீங்கள் பார்க்குறீங்க 22க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாக் ஷீட் எடுத்துக்கோங்க, 22க்கு போங்க. 22ல் 0க்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ 22ல் 0க்கு நேரம் என்ன இருக்குது, 3424 இருக்குது. ஸோ 3424 எழுதிக்கிறீங்க. 0.3424. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம், 0.3424. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.6576 வருது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து நான் 2.2ன்னு எடுத்துக்கிட்டேன். முன்ன வந்து 1.2ன்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு, 6.9208 வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6.6576 வருது. ஸோ கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் வருது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது, செகண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்சர். இதில் எதை எழுதுனா மார்க் வரும் அப்படின்னா, அது வந்து புக்கில் இருக்கிறத எழுதுனா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் கரெக்ஷன் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை கரெக்ஷன் மாதிரி வருது, நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏதாவது ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இப்போ செகண்டாக இருக்கிற பி கொஷனுக்கு போயிடுவோம். இதே எவால்வேட் யுவர் செல்ஃப் 6th ஒன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஏ முடிச்சாச்சு. இப்போ பிக்கு போகலாம். கால்குலேட் the concentration of hydrogen ion in moles per liter of a solution whose pH is 5.4. So 5.4 pH இருக்கு ஒரு சொல்யூஷனுக்கு. அதில் அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா H+ அயன் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முன்ன வந்து H+ அயன் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சி அப்புறம் pH கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, pH கொடுத்துருக்காங்க, H+ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ஆப்போசிட் ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. இதுக்கு ஆப்போசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படியே என்ன பண்ணணும், இந்த லாக் இருக்கு இல்லையா, இப்போ ஆன்டி லாக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக் போயிடும். அப்போ H3O+ மட்டும் வரும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், ஆன்டி லாகை அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு ஆன்டி லாக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லாக் போயிடும். ஸோ லாகும் ஆன்டி லாகும் ஆப்போசிட்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க, H3O+ கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் -pH. ஸோ நான் இந்த சைனை பற்றி நான் பேசலை, நான் லாக் எடுத்துகிட்டு ஆன்டி லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ pH that is equal to -log H+ன்னு சொல்கிறோம், இல்லைனா H3O+ன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஆன்டி லாக் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் pHன்னு வரும். அதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு என்ன வேணும், H3O+ மட்டும்தான் வேணும். ஆனால் இப்போ நெகட்டிவ் லாகில் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு சைடும் மைனஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃபார்முலா. ஸோ H3O+ கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் -pHன்னு வரணும். இப்போ pH கொடுத்தாச்சு.
அதை வச்சு என்ன பண்ணலாம், H3O+ ஓட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. H3O+ that is equal to antilog of minus pH. மைனஸ் pH அப்படின்றது 5.4. உங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பெல்லாம் ஆன்டிலாக் நெகட்டிவ்ல இருக்கோ அதுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எப்பெல்லாம் ஆன்டிலாக் பார்க்குறீங்களோ அப்போது பாசிட்டிவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஆன்டிலாக் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், லாக் டேபிள் எடுத்துக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு ஆன்டிலாக் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவில் இருக்கிறத ஆன்டிலாக் எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -5.4 அப்படின்றது, இந்த மைனஸ் அப்படின்றது -5 ப்ளஸ் -0.4ன்னு எழுத போகிறேன். இதை ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன். -5 ப்ளஸ் -0.4ன்னு பிரித்து எழுதிக்கிறேன். இது கூட அடிஷ்னலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு +1 ஆட் பண்ணி ஒரு -1ஐயும் சேர்த்த போகிறேன். ஒரு +1ஐயும் -1ஐயும் சேர்த்துனீங்க அப்படின்னா வேல்யூ மாறாது, ஏன்னா +1 -1 கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -5ம் -1ஐயும் ஆட் பண்ணுறேன். -5ம் -1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா -6ன்னு வந்துடும், ரைட்டா. அடுத்ததாக இந்த +1ஐயும் -0.4 இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 இருக்குது. அதோடு நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா 0.4. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் +0.6ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், இப்போ ஆன்டிலாக் பார்க்கலாம். இந்த -6 தான் 6 பார்னு எழுதிக்கிறோம். 6 பார் 0.6ன்னு எழுதிக்கணும். ஆன்டிலாக் ஆஃப் 6 பார் 0.6ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் நெகட்டிவில் இருக்கும், ஹோல் நம்பரே நெகட்டிவில் இருக்குது, அதுக்கு ஆன்டிலாக் பார்க்க முடியாது, அதை பாசிட்டிவாக மாற்றணும். அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு +1 -1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பாசிட்டிவ் நம்பராக மாற்றிக்கிறேன். இந்த -0.4ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 0.6 வந்துடும். இந்த -5ஐயும் இந்த -1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -6 வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நம்பராக மாற்றணும். இப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 6க்கு மட்டும்தான் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். எப்போல்லாம் பார் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு மட்டும்தான் நெகட்டிவ் சைன் இருக்குன்னு அர்த்தம். மீதி இருக்கிறதெல்லாம் +ல் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆன்டிலாக் போகலாம். இப்போது 6 பார் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி லாக் ஆன்டிலாக் எடுக்கிறதுன்னு, அந்த வீடியோ பாருங்கள். இந்த 6 பார் வந்துச்சுன்னா இங்கே 10⁻⁻6ன்னு எழுதிக்கோங்க. இங்கே 5 பார் இருந்துச்சுன்னா இங்கே 10⁻⁻5ன்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதுறீங்க. அதை முடிச்சுட்டு இப்போ 0.6 இருக்குல்ல, 0.6 இருக்குல்ல, அதுக்கு ஆன்டிலாக் எடுக்கலாம். இப்போ 0.6க்கு நான் ஏற்கனவே ஆன்டிலாக் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்டிலாக் போங்க. ஆன்டிலாக் போயிட்டு 0.6ன்னு இருக்கும். அப்போது 0.6 பார்த்துட்டு வரீங்க. இது 0.6 இங்கே இருக்கிறது. அப்போ இது நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நாங்கள் 0.6 போகணும். 0.6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 0.60ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு போயிடுறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3981 இருக்குது. 0.60க்கு 3981 இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். 3981 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், 3 பாயிண்ட்னு மாற்றணும். ஏன் 3 பாயிண்ட்னு மாற்றணும் அப்படின்னா, நம்ம லாக் எடுக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரே ஒரு டிஜிட் இருக்குது, இப்போ 2ன்னு இருக்குது. இதுக்கு லாக் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், 0 பாயிண்ட்னு வச்சுப்போம். இப்போ 0 பாயிண்ட்டுக்கு ஆன்டிலாக் எடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஒரு டிஜிட் என்ன பண்ணணும், ரைட்டில் மூவ் பண்ணணும். ஸோ 3.981ன்னு எழுதணும். அதுதான் கரெக்ட். ஆன்டிலாக் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3.981. ஸோ 3.981 இன்ட்டு இங்கே இருக்கிறது 10⁻⁻6. 6 பார்னா 10⁻⁻6. வெறும் +6 இருக்குது அப்படின்னா 10⁻6 நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சாச்சு. ஸோ ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சாச்சு இந்த பிக்கு. அடுத்தது இந்த இதே இவால்வேட்டில் இன்னொன்று இருக்குது, சி இருக்குது, அதை பார்ப்போம். லெட்ஸ் see that. Calculate the pH of an aqueous solution containing 50 ml of 0.2 m HCl. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. பை மிக்சிங் 50 ml of 0.2 m HCl with 50 ml of 0.1 NaOH. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸ். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போது pH கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு pH கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை, H+ அயான் கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரெண்டையும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸ். ரெண்டும் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், H+ இருக்காது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். HClலேருந்து என்ன வரும் அப்படின்னா H+ வரும். பேஸ்லேருந்து என்ன வரும் அப்படின்னா OH- வரும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அது வாட்டராக மாறிடும்.
இதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன். ப்ளஸும் மைனஸும் கம்பைன் ஆகி நியூட்ரலாக மாறுது. அதாவது H ப்ளஸும் OH மைனஸும் கம்பைன் ஆகி வாட்டராக மாறுது. இதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். சப்போஸ் H ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தான் pH கண்டுபிடிக்க முடியும். இல்லை OH மைனஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் POH கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதில் H ப்ளஸ் அயான் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கொஷனில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 50 மில்லி லிட்டர்னு கொடுத்துருக்கான். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது இன்ட்டு அதனுடைய வால்யூம் 50 மில்லி லிட்டர் கொடுத்துருக்கான். மில்லி லிட்டரை என்ன பண்ணுங்க, நீங்கள் லிட்டருக்கு மாற்றிக்கோங்க. லிட்டருக்கு மாற்றினோன்னா 10⁻³ மல்டிபிள் பண்ணால் லிட்டராக மாறிடும். ஸோ 0.2 × 50 × 10⁻³ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 10 × 10⁻³ லிட்டர்ஸ். இப்போ லிட்டர்ஸுக்கு மாற்றிக்கிட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி NaOHும் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH 0.1 கொஷனில் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு அதுவும் 50 மில்லி லிட்டர்னு சொல்லியிருக்கான். ஸோ லிட்டருக்கு மாத்திரம் 50 × 10⁻³ லிட்டர் அப்படின்னு மாறிடும். இப்போ லிட்டருக்கு மாற்றியாச்சு. ஸோ ஆன்சர் வந்து 5 × 10⁻³ லிட்டர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl ஆஃப்டர் மிக்சிங், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் HCl எக்ஸஸாக இருக்குமா இல்லை NaOH எக்ஸஸாக இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். HCl எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் pH கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இதில் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். இதில் 10 × 10⁻³ இருக்குது, இதில் 5 × 10⁻³ இருக்குது. நியூட்ரலைசேஷன் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். இங்கேயும் 5 இங்கேயும் 5 இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு, எந்த H ப்ளஸும் இருக்காது, எந்த OH மைனஸும் இருக்காது. ஆனால் இதில் H ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl இல்லை இது கொடுக்குற H ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 5 மோல்ஸ் ஆஃப் HCl இருக்கும். ஸோ அந்த கேல்குலேஷன் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இது HClோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 × 10⁻³ மைனஸ் இது என்னது அப்படின்னா NaOHோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 5 × 10⁻³ லிட்டர்ஸ் HCl இருக்குது. 5 × 10⁻³ லிட்டர்ஸ் HCl இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl. ஸோ HCl இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? H ப்ளஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். H ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன போகலாம்? pH கண்டுபிடிக்க போகலாம் ஈஸியாக. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு 50 ml அது ஒரு 50 ml சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மிக்சிங் த டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு 50 ml இது ஒரு 50 ml, அப்போ 100 ml மாறிட போகுது. அதை என்ன மில்லி லிட்டரில் இருக்கிறத லிட்டருக்கு மாற்றுறீங்க. ஸோ 10⁻³ மல்டிபிள் பண்ணுங்கள், இட் பிகம்ஸ் லிட்டர். நவ் லெட்ஸ் கால்குலேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClன்னு எழுதலாம், இல்லை இப்படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ்ன்னு எழுதலாம். இது மோல் பர் லிட்டர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClன்னு சொன்னாலும் ஒன்று தான், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு H ப்ளஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா இதில் இருந்தால் H ப்ளஸ் வரப்போகுது. அதுக்கு என்ன ஃபார்முலா? இது நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம். தட் இஸ் C = N/V. கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க ஜென்ரல் ஃபார்முலா N/V. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், Vனா வால்யூம், டோட்டல் வால்யூம் சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 5 × 10⁻³ லிட்டர்ஸ். இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிறது. எனக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாக ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே. மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 × 10⁻³ இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 100 வால்யூம். ரெண்டையும் 50 ml 50 ml ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 100 வருது. ஸோ 100 லிட்டர்ஸ், 100 × 10⁻³ லிட்டர்ஸ். இப்போது 10⁻³ 10⁻³ கேன்சல் பண்ணிடலாம். 5 × 10⁻², இந்த 100 மேலே வந்துச்சுன்னா 10⁻²ன்னு எழுதலாம், -2ன்னு எழுதலாம் லிட்டர்ஸ்னு. இப்போது இதுதான் H ப்ளஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்? pH கண்டுபிடிக்க போகணும். ஸோ pH that is equal to -log of H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன், இல்லைன்னா ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன். -log இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 × 10⁻². நான் முன்ன சொன்ன ஃபார்முலா தான், log A × B ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்? -log 5 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நாம் ஒரு மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், +2ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.30 வருது ஆன்சர் உங்களுக்கு. நான் அது ஏற்கனவே உங்களுக்கு இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். whenever I get time I will upload videos quickly. Thanks for watching.